இந்த வீடியோல 2 படங்களோட கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் சார். உங்களுக்கு வந்து கதை கேட்கறது பிடிக்கும் தானே? ஆனா கதை மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்த உடனே வேற எந்தெந்த படம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வனமகன். இந்தியாவோட கரை ஓரத்துல கரைப்படியாத ஒரு கிராமம் இல்ல தீவு அப்படின்றாங்க. பாக்குறதுக்கு வந்து அப்போகலிப்டோ படத்துல வர ஒரு கிராமம் மாதிரி அந்த ஒரு கிராமம் இருக்குது. அந்த படத்தோட ஓப்பனிங் சேஸ் சீன் மாதிரி தான் ஜெயம் ரவியோட இன்ட்ரோ கூட தெரியுதுங்க. அப்படியே அங்கிருந்து அடுத்த படத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அது ஜார்ஜ் ஆஃப் ஜங்கிள். மம்மி புகழ் பிரெண்டன் ஃப்ரேசர் நடிச்ச ஒரு படம். அதுல வந்து காட்டு மனுஷன் நாட்டுக்கு வருவாரு. அங்க அந்த மனுஷன் சந்திக்கிற புது விஷயங்கள்னு சொல்லி கதை போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ட்விஸ்டா அந்த காட்டு மனுஷனுக்கும் அவ வந்து நாட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு காதல் பத்திக்கும். சரி, ஓகே, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தோம்னா நம்ம காதல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டு மனுஷனை கூட்டிட்டு அவனோட இடத்துக்கே போயிடும். இது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியை வந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு ஓடுற மாதிரி சீன் எல்லாம் கூட ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்துல வந்து சில சந்தேகங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சுங்க. அதாவது 2 பேருமே காட்டுக்குள்ள சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற மாதிரி முடிகிறாங்களா? ஏன்னா ஜார்ஜ் ஆஃப் ஜங்கிள் அப்படிதான் முடியும். இல்ல ஜெயம் ரவி வந்து இறந்து போற மாதிரி முடிக்க போறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த கிராமமே சேர்ந்து சண்டை போடுற மாதிரி, உள்ளுக்குள்ள வந்து பிளாக் கேட்ஸ் எல்லாம் போற மாதிரி, போலீஸ் கூட வந்து ஒரு மோதல்னு சொல்லி நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான சந்தேகம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி பேசக்கூடியது என்ன மொழி? ஏன்னா ட்ரெய்லர்ல அவருக்கு டயலாக் இல்ல. படம் முழுசும் கூட அவருக்கு டயலாகே இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பகுதியிலையும் தமிழ் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி இயக்குனர் காட்டலாம். அப்படியும் இல்லைன்னா பாகுபலியில ஏற்கனவே ஒரு மொழியை வந்து மதன் கார்கி உருவாக்கிட்டாரு. அவரே திருப்பி இந்த ஒரு படத்துக்கும் காட்டு மனுஷங்களுக்காக தனியா ஒரு மொழியை உருவாக்கி இருக்கலாம். சொல்ல முடியாது. இன்னும் போக போக அந்த விஷயங்கள்லாம் வெளில வரும் சார். ஆனா 2 விஷயம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே கட்டாயமா சொல்ல முடியும். ஒன்னு, ஹீரோயின் சைஷா செம்ம அழகா இருக்காங்க. ஏங்க நீங்களாம் கண்ணால வெயில பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கிற ரேஞ்சுக்கு செம்ம வெள்ள. ரெண்டாவதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட்டு மனுஷங்களோட வாழ்க்கை, அந்த காடு நேச்சரை வந்து எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகா காட்டுறதுக்கு இயக்குனர் விஜய் அவர்கள் பயங்கரமா முயற்சி எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அந்த புலி வர சீன்ரி பாத்தீங்களா, ஜங்கிள் புக் புலியை தான் ஞாபகப்படுத்துச்சு. அது போக இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து குடுக்குன்னு நினைச்ச நம்ம இயக்குனர் விஜயும் ஒருத்தர் நம்ம வந்து பாராட்டிடலாம். அடுத்ததா சரவணன் இருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் எழிலோட அடுத்த படத்துக்கான ட்ரெய்லருங்க. தேசிங்கராஜா படத்தை வந்து ஒரு 1000 தரம் பார்த்தவன் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த படத்துல கதைக்கு அவ்வளோ பெருசா ஒன்னும் இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். அதே சமயம் கதையே இல்லாமையும் இந்த படம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பேருக்கு பரீட்சைக்கு பிட்டு எழுதுற மாதிரி ஒரு 1 லைன்ல கதை வந்து இருக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஊருக்குள்ள ஊதாரியா சுத்திட்டு இருக்கிற பயலுக்கு காதல் வருது, கூடவே பிரச்சனையும் வருது. ஏதாச்சும் சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சைடுல சொல்லப்பட அரசியல்ல ஹீரோ குதிக்கிறார். அகில இந்திய தோ ஜிந்தகி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிக்கப்படுது. ஊடால இன்னும் ஒரு காதல் வேற வருது. சோ இயக்குனர் எழிலோட சமீபத்திய படங்களான தேசிங்க ராஜாவுக்கும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனுக்கும் இந்த ஒரு ட்ரெய்லருக்கும் 6 வித்தியாசம் கூட இல்ல அப்படின்றதால 85% காமெடி, கொஞ்சம் டிராஜடி, அப்புறம் நாம் கே பாஸ் கொஞ்சம் கதையும் படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் சார். ஆனா சிரிப்புக்கு வந்து ஒரு 100% வந்து ஒரு கேரண்டி கொடுத்துருவார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆக்டராவும் ஒரு டான்சராவும் நல்லபடியா வந்து வளர்ந்து வந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ட்ரெய்லர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்புறம் கடைசியா ஒரு டவுட், ட்ரெய்லர்ல வர அந்த அல்வா பாட்டை பார்க்கும்போது எனக்கு ஊதா கலர் ரிப்பன் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமாவா இல்லையா அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட்டுங்க சார்.